ஐயா 29 குடும்பம் வாழ்ந்தீங்க ஐயா. டிஎம்கே காரியங்களை அழுத்திட்டாங்க ஐயா. ஐயா புரியல. நான் ஒரு நாள் தூங்கலைங்க. 3 வருஷம் ஆச்சுங்க. நிம்மதியா தூங்கி வீட்டுல கல்போரி எடுத்த காமிச்சு எங்களை ஒதுக்கலாம் ஐயா. எங்க வீடு போச்சுயா, நாங்க எங்கய்யா போவோன்னு அமைச்சரை கண்டதும் அழுது புலம்பிய மக்கள். ஆரம்பிச்சதா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஆய்வு பண்ணிட்டு என்னன்றதை சொல்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆய்வு பண்றதுக்கு நேரம் கொடுங்க. நீதான் வந்துருக்கலாம், தயவு செஞ்சு இந்த கால் பிராக்டிஸ் எல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஆதங்கத்துல பிராக்டிஸ் வச்சுக்காது. தயவு செஞ்சு கால் எல்லாம் விழாதீங்கம்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க, கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு அமைச்சர் சொன்ன ஆறுதல். ஆரம்பிச்சதா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஆய்வு பண்ணிட்டு என்னன்றதை சொல்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆய்வு பண்றதுக்கு நேரம் கொடுங்க. தயவு செஞ்சு இந்த கால் பிராக்டிஸ் எல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. பழனி அடிவார பகுதியில திருக்கோவிலுடைய ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய அந்த சூழல்ல கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி 100க்கும் மேற்பட்ட பல வீடுகளானது அகற்றப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தை சேர்ந்த பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு பழனிக்கு ஆய்வுக்காக வந்திருந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான திரு ரமேஷ் அவர்களை பார்த்த உடனே தங்களுடைய வீடு போச்சு,